ராணி கிச்சன். நான் சீரக சம்பா மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்காக 3 வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுக்கிறேன். இது புதினா கட்டு 1, 4 பச்சை மிளகாய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம், புதினா, பச்சை மிளகாயெலாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. குக்கர் வச்சுட்டு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். மட்டன் பிரியாணி, சீரகம் சம்பா மட்டன் பிரியாணி 3 கரண்டி ஊற்றிட்டேன். அது சூடாகட்டும். எண்ணெய், இலை போடுறேன். இலை, கசகசா போடுறேன். சோம்பு போடுறேன். பட்டை லவங்கம் போட்டேன். நல்லா பொரியட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன். இப்போ புதினா அரைச்சி வச்சு இது போடுறேன். புதினா, பச்சை மிளகாய், வெங்காயம் அரைச்சி வச்சது விழுது இதை போட்டு இதில் எண்ணெயில் வதக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் 3/4 கிலோ மட்டன் போடுறேன். இதில் 3/4 கிலோ மட்டன் போட்டேன். இதை கொஞ்சம் தொழில் கொடுக்கலாம். நல்லா இப்படி தொழில் கொடுக்கலாம். நல்லா வதங்கி இருக்குது பாருங்கள். இதை நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இதில் ஒரு ஆளாக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டுடலாம். இப்போ அரிசி பாரு, 4 ஆளாக்கு போடுறேன். சீரக சம்பா நான் 6 ஆளுக்கு தண்ணி ஊற்றுறேன். எலுமிச்சம்பழம் 1 பூஞ்சி போட்டுக்கலாம். தயிர் 2 டீஸ்பூன். குக்கர் மூடி போட்டேன். 1 விசில் வந்தால் போதும். சீரக சம்பா பிரியாணி. அதனால் சீரக சம்பா பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது. பல இருக்குது. ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாரு. நீங்களும் செய்து பாருங்கள். ராணி கிச்சனை மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 1 டீஸ்பூன் நெய் இது மேலே.